நாம இப்போ ஜஸ்ட் சிம்பிளா ஒரு டெமோக்கு மட்டும் போயிடுவோம். போயிட்டு அந்த டெமோல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அடுத்தடுத்ததுக்கு போயிடலாம். ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டா வேர்ஹவுஸ் போயிட்டு நம்ம ஒரு எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய ஒர்க் ஸ்பேஸ்ல அல்லது ஒரு புது ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிட்டு பைப்லைன் அப்படின்னு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிட்டு ஓகே, டேட்டா பைப்லைன் அப்படின்னு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்குவோம். ஒரு ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இந்த ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பண்ண வேண்டியது நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, இங்க நமக்கு டேட்டா உள்ள வரணும். இப்போ ஓகே, டேட்டா உள்ள வர்றதுக்கு நாம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய டேட்டாவை வந்து பைப்லைன் வழியா நாம உள்ள கொண்டு வரணும். ஸோ உள்ள கொண்டு வர்றதுக்காக நாம ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு செட் ஆஃப் டேட்டா வேணும், ரைட்? நாம அந்த டேட்டாவை எங்கேயாவது வச்சிருக்கணும் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ சிம்பிளா எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன டேட்டா செட். ஸோ ஸ்கூல் நேம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கூல், ஸ்டூடெண்ட் நேம் வந்து 01, 02, 02, 035, சப்ஜெக்ட் 1, 2, 3, 3 சப்ஜெக்ட். ஒரு சப்ஜெக்ட்லயும் எவ்வளவு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். இதான் டேட்டா செட். ஓகே, இந்த டேட்டா செட்டை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இவ்வளவுதான் இந்த டேட்டா செட்ல. இந்த டேட்டா செட்டை நம்ம அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய GitHub repoல இந்த டேட்டா செட்டை நாம வச்சிருக்கோம். ஓகே, இந்த ரீபோக்கு போனோம் அப்படின்னா இந்த இடத்துல நாம டேட்டா செட்ல ஓகே இந்த இடத்துல டேட்டா செட் இருக்கு. டேட்டா செட்ல இங்கப்பா டேட்டா செட் ஓகே, ஸோ இங்க இருக்கு டேட்டா. ஓகே, இப்போ இந்த டேட்டாவை நாம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த டேட்டா செட்டுடைய நம்ம லிங்கை நாம எடுத்துப்போம். ஓகேயா, இந்த டேட்டா செட்டு டேட்டா லிங்க் எடுத்துப்போம். எடுத்துட்டு இப்போ நம்ம ஒரு பைப்லைன் கிரியேட் பண்ணோம். ஸோ பைப்லைன் கிரியேட் பண்றதுக்கு நேரம் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வந்து நாம ஒரு டேட்டா பைப்லைன் மட்டும் கிரியேட் பண்ணிக்குவோம். ஓகே, டேட்டா ஃப்ரம் GitHub. இதுக்கு முன்னாடி இது டேட்டா பைப்லைன். ஸோ இந்த பைப்லைன் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா நமக்கு இன்னொரு ஐட்டம் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு தேவையான இன்னொன்று வந்து நமக்கு லேக் ஹவுஸ் வேணும். நம்ம இங்க ஸ்டோர் பண்ணணும்ல, இதை எங்கேயா கொண்டு வந்தா இதை கொண்டு போய் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணோம்ல. ஸோ அதுக்கு நமக்கு என்ன வேணும், நமக்கு லேக் ஹவுஸ் வேணும். அதனால டேட்டா லேக் ஹவுஸ் அப்படின்னு பேர் வச்சுட்டு ஒரு லேக் ஹவுஸும் கிரியேட் பண்ணிக்கும். லேக் ஹவுஸ் கிரியேட் பண்ணிட்டு இந்த லேக் ஹவுஸ்ல இதான் நம்ம டெஸ்டினேஷன் இல்லையா, இந்த லேக் ஹவுஸ்ல ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு ஓகே, டேட்டா அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்குவோம். ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி எம்டியா விட்டுருவோம். நம்ம வேற எதுவும் பண்ண வேண்டியதில்லை. இப்போ திரும்பவும் நம்ம பைப்லைனுக்கு வந்துடும். பைப்லைனுக்கு வந்துட்டு நம்ம பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா, நம்ம பண்ண வேண்டியது காப்பி டேட்டா தான் நம்ம பண்ண போறோம். ஒரு சோர்ஸ்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம டேட்டாவை காப்பி பண்ண போறோம். அதனால நம்ம என்ன பண்ணோம், காப்பி ஆக்டிவிட்டி அப்படின்னு எழுத்தணும். அப்படின்னா இங்க நமக்கு யூஐல ஒரு சில விஷயங்கள் வரும். இந்த யூஐல வரும்போது இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்னென்ன சோர்ஸ்ல இருந்துலாம் நம்ம டேட்டா எடுக்க முடியும் அப்படிங்கறத நமக்கு இங்க காமிக்குது. ஓகே, ஸோ என்னென்ன சோர்ஸ்லாம் பண்ண முடியும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பேஜ்க்கு போனோம் அப்படின்னா, கனெக்டர் அப்படிங்கிற இந்த பேஜ்க்கு போனோம் அப்படின்னா, இப்போ இந்த பேஜில் இந்த பேஜோட ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற இந்த கனெக்டர்ஸ் எல்லாமே நமக்கு வருது. ஓகே, இப்போ இந்த கனெக்டர்ல பைப்லைன் கனெக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பைப்லைன் கனெக்டர்ல எவ்வளோ கனெக்டர்ஸ் இருக்கு. ஓகே, இந்த சோர்ஸ்ல எல்லாத்துலேயும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நாம டேட்டாவை உள்ள கொண்டு வர முடியும். ஓகே, எல்லா சோர்ஸ்ல இருந்தும் நம்ம டேட்டாவை நமக்கு கொண்டு வரலாம். இப்போ இதுல என்னென்னலாம் வச்சு கொண்டு வர முடியும் அப்படின்னா, காப்பியா பண்ண முடியுமா பண்ணலாம், லுக்அப் பண்ணணும்னாலும் பண்ணலாம், மெட்டா டேட்டாவை எடுக்கணும்னாலும் எடுக்கலாம், ஃபைலை இந்த சோர்ஸ்ல டெலீட் பண்ணணும்னாலும் நம்ம பண்ண முடியுமா இல்லையாங்கிறதையும் நாம இங்க எஸ்ஆர்னு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஎஸ் சர்வர்ல இருந்து எடுக்கும்போது டெலீட் பண்ண முடியுமானா பண்ண முடியாது.
வேறஸ் S3 பக்கெட்ல இருந்து எடுக்கும்போது நம்ம டேட்டாவை டெலீட் பண்ணோம். அதாவது காப்பி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டெலீட் பண்ணு அப்படின்னு ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம்னா பண்ண முடியும். ஓகே, ஸோ அது மாதிரி நம்ம எதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத இங்க அவங்க எது பண்ண முடியும் எது பண்ண முடியாதுங்கிற ஃபுல் இண்டெக்ஸும் இந்த இடத்துல இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நாம பார்க்கறது இந்த இடத்துல நம்ம கனெக்டர் மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ நமக்கு தேவை என்ன அப்படின்னா, இது என்ன சோர்ஸ், இது அனானிமஸ். ஓகே, யார் வேணுமோ அக்சஸ் பண்ணலாம், என்ன வேணுமோ பண்ணலாம் இல்லையா. ஸோ அதனால இந்த ஃபக்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், HTTP சோர்ஸ்ல இருந்து நம்ம எடுத்துப்போம் இதை. ஓகே, நமக்கு URL தெரியும். அந்த URL எடுத்து நம்ம இங்க போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த URL இங்க வந்துடும். ஓகே, ஸோ இது வந்து எந்த ஆத்தென்டிகேஷனும் கிடையாது, இது அனானிமஸ். ஓகே, எடுத்துட்டு நேரா இங்க வரோம். இங்க வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஃபைல் இப்போ இங்க வந்துருச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேற எந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம இங்க பண்ணல. பண்ணிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துட்டு உள்ள வந்துருவோம். ஓகே, எதுவுமே இங்க பண்ணல. ஓகே, ஸோ இப்போ எந்த லேக் ஹவுஸ் வேணும் என்ன வேணும் அப்படின்னு கேட்குது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல இருந்து வந்து நம்ம ரிவ்யூ சேவ் கொடுத்துக்கலாம். இது ஒரு மெத்தட்ல காப்பி டேட்டாக்கு நம்ம வர்றது. ஓகே, இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, கேன்சல் பண்ணிட்டு நான் வந்துடுறேன். இன்னொரு மெத்தட், இது டைரக்டா விசர்ட்ல பாக்குறது. இன்னொரு மெத்தட் என்னன்னா டைரக்டா போயிட்டு இந்த இடத்துல பைப்லைன் ஆக்டிவிட்டின்னு கிளிக் பண்ணிட்டு காப்பி டேட்டா அப்படின்னு வந்தோம்னா நேரா இங்க வந்துடும். ஓகே, இந்த மெத்தட்லயும் பண்ணலாம். நீங்க ரெண்டு மெத்தட்ல எதை வேணுமோ யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒன்னு இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் காப்பி டேட்டா ஃப்ரம் வேர், ஃப்ரம் ஓகே GitHub. ஓகே, அப்படின்னு இங்க கொடுத்துட்டு டேட்டாவை சோர்ஸ். ஓகே, எந்த சோர்ஸ்ல இருந்து நீ எடுக்கணும் அப்படின்னு கேட்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல போயிட்டு மோர் அப்படின்னு கொடுத்தோம்னா திரும்பவும் அதே விசாட்டுக்கு வரும். இங்க வரும்போது இங்கே போயிட்டு HTTP அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம URL மட்டும் கொடுத்து கனெக்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா கனெக்ட் ஆயிடும் நம்ம தேவையான சோர்ஸ். ஓகே, அவ்வளோதான், கனெக்ட் ஆயிடுச்சு, நேராக இங்கே வந்துருச்சு. இப்போ நம்ம வேற எதுவுமே பண்ணலை. இப்போ கனெக்ஷனை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நேராக இங்கே போயிட்டு கனெக்ஷன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா கனெக்ஷன் அதுக்கு ஆகுதா இல்லையா அப்படின்னு நம்மளால இப்போ பார்க்க முடியுது. ஓகே, இப்போ இந்த இடத்துல வரும்போது நான் டேட்டாவை பார்க்கணும் அப்படின்னா இங்க போயிட்டு ஃபைல் டைப்ல போயிட்டு, ஏன்னா இது டீலிமிட்டட் பைனரி இல்லை, எதனா இமேஜ் ஃபைல் கிடையாது, அதனால பைனரி இல்லை. ஸோ இது வந்து டீலிமிட்டட் ஃபைல் தானே. ஸோ நம்ம கமா செப்பரேட்டட் வேல்யூ தானே வச்சிருக்கோம், டீலிமிட்டட் வேல்யூ. ஸோ அந்த வேல்யூ இருக்கு. ஒருவேளை நமக்கு டீலிமிட்டட் வேல்யூ வேற மாதிரி இருக்குன்னா, கமா இல்லாம வேற இருக்குன்னா இங்கே வந்து அந்த டீலிமிட்டட் வேல்யூவை நம்ம மாத்திக்கலாம். ஓகே, இப்போதைக்கு டீலிமிட்டட் வேல்யூங்கிறதுனால டைரக்டா வச்சுட்டு இந்த டேட்டாவை ப்ரிவியூ பார்க்கணும் அப்படின்னா நம்ம ப்ரிவியூ கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு அந்த இடத்துல இருந்து சோர்ஸ்ல இருந்து பில் பண்ணிட்டு வந்து நம்ம டேட்டாவை நமக்கு ப்ரிவியூ பார்க்க முடியும். ஓகே, இப்போ இந்த டேட்டாவை நம்ம ப்ரிவியூ பார்க்குறோம். இப்போ இதை ரிட்ரீவ் பண்றோம் எங்கேருந்து நம்மளுடைய GitHubல இருந்து நாம என்ன பண்ணிருக்கோம், இந்த டேட்டாவை சோர்ஸை கொடுத்துட்டோம். எங்க போய் சேர்க்கணும் இதை அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்ப சேர்க்க வேண்டிய இடம் எதுன்னா நமக்கு டேட்டா லேக் ஹவுஸ் அப்படிங்கிற இந்த லேக் ஹவுஸ்க்கு போகணும். இதுல எங்க போகணும், எனக்கு ஃபைலுக்கு போகணும். ஃபைல்ல எங்க போகணும், ப்ரௌஸ். ஏற்கனவே நம்ம என்ன பண்ணோம், ஒரு சின்ன ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு வந்தோம், ரைட். அந்த ஃபோல்டர் என்ன, பேசிக்கா அந்த ஃபோல்டர் வந்து ஒரு சிம்பிளிஃபைடு ஒரு டேட்டாங்கிற ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணோம். இப்போ அது லோட் ஆகும். இந்த ஃபோல்டருக்கு தான் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், அந்த ஃபோல்டர் டெஸ்டினேஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ஃபோல்டர் கொடுத்துடலாம். ஓகே, வெயிட் ஃபார் ஃபியூ செகண்ட், இட் வில் லோட். ஓகே, இப்போ இந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணிட்டு இங்க வந்தாச்சு. இப்போ ஃபைல் நேம் கொடுக்கணும். இந்த ஃபைல் நேமை நாம ஜஸ்ட் ஃபார் நவ் என்ன பண்ணுவோம், ஓகே, ஃப்ரம் GitHub. ஓகே, CSV பேர் கொடுத்துட்டு ஓகே we are done. ஸோ மேப்பிங் எதுவும் பண்ணணுமா அப்படின்னா, ஸோ ஒன்று இங்கே வந்து இப்போதைக்கு ஜஸ்ட் ஒன்றை மட்டும் பார்த்துக்கோ, பின்னாடி வரும் இதுக்கு. ஓகே, இப்போ இந்த இருக்கு, இவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ இந்த ஹோல் இதையும் நான் ரன் அப்படின்னு கொடுத்தேன்னா சேவ் பண்ணிட்டு இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு இந்த பைப்லைன் இப்போ ரன் ஆகுது. இப்போ எனக்கு என்ன ரிசல்ட் இருக்கணும் இங்கே, பேசிக்கா எனக்கு இங்க என்ன ரிசல்ட் வரணும், இந்த பைப்லைன் ரன் ஆகிட்டே இருக்கு. ஓகே, இப்போ இந்த பைப்லைன் டேட்டா ஃபோல்டர்ல வந்துட்டு from GitHub னு ஃபைல் வரணும்.
கரெக்ட். ஸோ இப்போ எனக்கு இங்க வருது. ஓகே, இப்போ இந்த டேட்டா இங்க இருக்கு. இப்போ இந்த டேட்டா இங்க சக்சீட் ஆயிடுச்சு. இப்போ சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் இப்போ நான் இங்க போய் அவுட்புட்ல பார்த்தேன் அப்படின்னா எனக்கு என்ன வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது நான் இங்க பார்க்க முடியுது. ஓகே, இப்போ இந்த டேட்டா வந்து இப்படி இங்க வரும்போது ஓகே, திரும்பவும் நான் ஒர்க் ஸ்பேஸ் போயிட்டு என்னோட டேட்டா பைப்லைன் ஒர்க் ஸ்பேஸ் போயிட்டு இந்த ஒர்க் ஸ்பேஸ்ல நான் டேட்டா வேர் ஹவுஸ்க்கு வந்தேன் அப்படின்னா இந்த டேட்டா வேர் ஹவுஸ்ல என்னோட டேட்டா ஃபைல், ஸோ ஃப்ரம் GitHub அப்படின்னு கொடுத்தனா அந்த ஃபைல் இப்போ இங்க வந்துருச்சு. இப்போ அந்த ஃபைல் எனக்கு டேட்டாவா இங்க எனக்கு இப்போ இருக்கு. ஸோ ஆஸ் சிம்பிள் அஸ் தட் இந்த ஃபைல் வந்து இப்போ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இங்க உள்ள வந்துருச்சு, காப்பி ஆகி எனக்கு இங்க வந்துருச்சு. ஸோ சிம்பிளா எனக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இது ஒரு சிம்பிள் ஆக்டிவிட்டிக்கு நாம டேட்டாவை எப்படி உள்ள கொண்டு போறோம், எப்படி எடுத்துட்டு வரோம் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்த்தது. ஓகே, இப்போ இந்த டேட்டாவை எனக்கு ஃபைல் இருக்கு, ஃபைல் நேம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நான் எப்படி கொண்டு போறேன், நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எப்படி கொண்டு போறது அப்படின்னா, ஸோ இந்த டேட்டாவை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நேரடியாக நான் வந்து ஒரு டேபிளா கன்வெர்ட் பண்ணணும். அப்படின்னா பண்ண முடியுமா அப்படின்னா ஓகே, எனக்கு டேட்டா ஃபைல் உள்ள வந்துடும். ஓகே, என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு டேட்டா இங்க டேட்டா ஃபைல் உள்ள வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் இந்த ஃபைலை நான் அப்படியே வச்சுக்கணும். அதே நேரத்துல எனக்கு என்ன வேணும், இங்க ஒரு டெல்டா டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணணும். பண்ண முடியுமா அப்படின்னா எஸ். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா நேரம் இங்க போயிட்டு இன்னொரு கேன்வாஸ் ஆட் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ இந்த கேன்வாஸை எடுத்துட்டு இந்த கேன்வாஸை நம்ம என்ன பண்ணுவோம், காப்பி ஆக்டிவிட்டியில போய் ஃப்ரம் லேக் ஹவுஸ் டு டேபிள் ஓகே கொடுத்தாச்சு. சோர்ஸ், இப்போ இங்க சோர்ஸ் என்னவா இருக்கணும், நமக்கு லேக் ஹவுஸ் வேணும். ஏன்னா நம்ம டேட்டா ஆல்ரெடி லேக் ஹவுஸ்க்கு வந்துருச்சு. லேக் ஹவுஸ்க்கு வந்தாச்சு. ஃபைல் எங்க இருக்கு, நம்மளுடைய ஸ்பெசிபிக் லொகேஷன்ல ஸ்பெசிபிக் இடத்துல ஃபைல் இருக்கு. அந்த ஃபைலை நம்ம எடுக்க போறோம், எடுத்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறோம் இப்போ. ஓகே, ஓகே, இது ஃபைல் எடுத்தாச்சு, இந்த டெஸ்டினேஷன் சொல்லியாச்சு. இதே இடத்துல போயிட்டு நாம ஃபைலையும் எடுக்கணும். இங்கேயே போய் ப்ரௌஸ் பண்றோம். ஓகே, ஃபைல் இருக்கான்னு பார்க்கலாம். லோட் ஆகட்டும். ஓகே, ஃபைல். ஸோ இந்த ஃபைலை ப்ரௌஸ் பண்ணி கொண்டு வந்து இங்கே வச்சாச்சு. ஸோ இதுவும் என்ன, நமக்கு டெலிமிட்டட் ஃபைலில் போட்டாச்சு, தூக்கி இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ மேப்பிங். இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா மேப் பண்றோம். எதுக்கு, நம்ம டெஸ்டினேஷன் வந்து டேபிளுக்கு போகணும். ஓகே, லேக் ஹவுஸ்ல டேபிளுக்கு போகணும். நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ப்ரிவியூ டேட்டா பார்த்துட்டு ஓகே, ஸோ லேக் ஹவுஸ்க்கு எடுத்துட்டு போயிட்டு இந்த இடத்துல நாம லேக் ஹவுஸ்ல அப்பண்ட் பண்ணணுமா ஓவர் ரைட் பண்ணணுமா, ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி ஃபைல் வரும்போது ரெக்கார்டை நான் அப்பண்ட் பண்ணணுமா, எல்லா ரெக்கார்டையும் நான் ஓவர் ரைட் பண்ணணுமா அப்படின்னு இருக்கு ரெண்டு கேள்வி. ஸோ அப்பண்ட் பண்ணணும்னா ஒவ்வொரு தடவையும் நான் ரன் பண்ணும்போது இந்த 5 ரெக்கார்டு ஆட் ஆகிட்டே வரும். ஓகே, ஓவர் ரைட்னா 5 ரெக்கார்டும் அதோட மேலேயே இருக்கிறது, அந்த ஃபைல் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு ஓவர் ரைட் பண்ணணும். இது நம்ம ஏற்கனவே தெரிஞ்சதுதான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டேபிள் நேம் கொடுத்துருக்கோம், ஃப்ரம் லேக் ஹவுஸ் டு டேபிள். ஓகே, பேர் கொடுத்தாச்சு. ஓ, எனக்கு என்னென்ன இந்த இடத்துல மேப்பிங் பண்ணணும், என்னென்ன ஸ்கீமா. ஓகே, ஸ்பெசிஃபிக்கா எனக்கு ஸ்கீமாவை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, ஸோ ஏன்னா சில இடங்கள்ல எனக்கு என்னவா இருக்கும், ஸ்ட்ரிங் வேல்யூவா இருக்கும், இல்லை இன்டீஜரா இருக்கும், எது வேணுமோ இருக்கலாம் இல்லையா, எனக்கு அதை மாற்றணும். அதை மாற்ற முடியுமா அப்படின்னா என்னோட ஸ்கீமாவை மாற்றுறதுக்கு மேப்பிங்ல வந்து நான் என்ன பண்ணலாம், ஸ்கீமாவை மாற்றலாம். ஸ்கீமா லோட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல எனக்கு இங்க இருக்கக்கூடிய ஸ்கீமாவை, இது சப்ஜெக்ட் ஸ்ட்ரிங் அப்படிங்குது, எனக்கு அங்க நம்பர் என்னவா இருக்கு, அங்க நம்பர்ல தான் இருக்கு. ஏன்னா என்னோட வேல்யூலாம் என்னவா இருக்கு, நம்பர்ல தானே இருக்குங்க.
இங்கே போனா இந்த நம்பர் தானே. ஓகே, நான் ஏன் அதை ஸ்ட்ரிங் வேல்யூவா கால் பண்ணணும்? ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு இது எல்லாமே ஸ்ட்ரிங்லேருந்து நம்பரா இன்டிஜரா வச்சுக்கோ அப்படின்னு சொல்றேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி டேட்டா டைப்பை என்ன பண்றேன், இங்க ஸ்ட்ரிங்கா இருந்தாலும் அதை நான் இன்டிஜரா மாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தையும் முடிச்சுட்டு, இப்போ இந்த டேட்டா பிளாட்ஃபார்முக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, இது காப்பி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணு, இதை ரன் பண்ணு அப்படின்னு சொல்றேன். புரியுதா? லிங்க் கொடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் எனக்கு டேட்டாவை காப்பி பண்ணு, ரெண்டாவது என்ன பண்ணு, இங்கேருந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா, சேவ் பண்ணிட்டு இப்போ என்ன நடக்கும், ஃபர்ஸ்ட் கிட்டப்லேருந்து டேட்டா காப்பி ஆகும். காப்பி ஆகி முடிஞ்சிட்டு அந்த டேட்டா நம்மளுடைய ஃபோல்டருக்கு போகும். நம்ம ஃபோல்டருக்கு போனதுக்கு அப்புறம் அந்த ஃபோல்டர்லேருந்து அந்த டேட்டாவை என்ன பண்ணும்னா ஒரு டெல்டா டேபிளா கன்வெர்ட் பண்ணி இந்த டேட்டா எல்லாத்தையுமே அதுல இன்செர்ட் பண்ணும். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணோம்னா ஒரு தடவை ரன் பண்ணோம்னா என்னவா இருக்கும், 5 ரெக்கார்ட் இருக்கும். ரெண்டாவது தடவை ரன் பண்ணோம்னா என்ன ஆகும், அது 10 ரெக்கார்ட் ஆகும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் காப்பி முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து காப்பி ஜாப் வந்து என்ன ஆயிடுச்சு, ஹெச்டிடிபிலேருந்து லேக் ஹவுஸுக்கு இது முடிஞ்சிருச்சு. ஓகே, ஒரு ஃபீல்டு ஒரு ஃபைல் ரீடு ஒரு ஃபைல் ரிட்டர்ன், ஏன்னா அது ஓவர் ரைட் கொடுத்துருக்கோம். அதனால என்ன பண்ணிடுச்சு, அந்த ஃபைலை ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. எவ்வளோ நேரம் நடந்துச்சு, எப்படி கியூ எவ்வளோ நேரம் எடுத்துச்சு, டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு, ஓகே ரைட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இங்கே நமக்கு இருக்கு. ஓகே, இப்போ ரெண்டாவது என்ன ஆயிடுச்சு, லேக் ஹவுஸ்லேருந்து லேக் ஹவுஸ்க்குள்ளேயே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கு என்ன டியூரேஷன் எடுத்துச்சு, என்ன டீட்டெயில் அப்படிங்கிற டீட்டெயிலும் நமக்கு இங்கே இருக்கு. இப்போ நான் என்னோட லேக் ஹவுஸ்க்கு வந்துட்டு இங்க போய் நான் ரீஃப்ரெஷ் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன இருக்கணும், இங்க ஒரு டேபிள் இருக்கணும். இப்போ எனக்கு இருக்கா, எனக்கு ஒரு டேபிள் இருக்கு. இந்த டேபிள்ல எனக்கு 5 ரெக்கார்ட் இருக்கு. டேக் ஃபியூ செகண்ட். ஸோ 5 ரெக்கார்ட் இருக்கு பாருங்க. நம்ம டேட்டா டைப் மாற்றணும், டேட்டா டைப்பும் மாறி நமக்கு வந்துருச்சு. 5 ரெக்கார்டு இங்க இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் நாம பார்க்கறது. ஓகே, இப்போ இந்த ஹோல் இதையுமே என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஃபைல் நேம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ஃபைல் நேம் வந்து இந்த இடத்துல நாம என்ன பண்ணிருக்கோம், ஹார்ட் கோட் பண்ணிருக்கோம். ஓகே, இந்த ஃபைல் நேமை நான் ஒரு பேராமீட்டர்ல இருந்து கொடுக்க முடியுமா அப்படின்னா, எஸ், நீங்க என்ன பண்ணலாம், இந்த ஃபைல் நேமை ஒரு பேராமீட்டர்ல இருந்து நீங்க கொடுக்கலாம். ஓகே, ஃபைல் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்கான வேல்யூ என்ன அப்படின்னா, நம்ம என்ன வேல்யூ வேணுமோ செட் பண்ணிட்டு இப்போ இந்த டேபிள் நேமை நம்ம மாத்துறோம்னு வச்சுக்கோமே. ஓகே, அப்படின்னு இருக்கு. ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு இங்கே நான் ஹார்ட் கோட் பண்ண வேணாம், எனக்கு இந்த இடத்துல பேராமீட்டர்ல இருந்து வேல்யூ வேணும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் இங்கே பேராமீட்டர் செட் பண்ணிட்டேன். பேராமீட்டர் செட் பண்றதுக்கு கேன்வாஸ்ல இருந்து வெளியில வந்துட்டு எங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னாலும் பேராமீட்டர் டேபிள் வந்துடும். அந்த பேராமீட்டர் டேபிள்ல நீங்க பேராமீட்டர் கொடுத்துட்டு இன்புட் வேல்யூ கொடுத்துக்கலாம், வேரியபிளும் செட் பண்ணலாம், செட்டிங்ஸ் எல்லாமே இருக்கு. பட் நம்ம ஜஸ்ட் இப்போ பேராமீட்டரோட நிறுத்திக்குவோம். ஓகே, பேராமீட்டர். இப்போ இந்த பேராமீட்டர்ல வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம், இங்க போயிட்டு நமக்கு எங்கேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க பேராமீட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு, இந்த இடத்துல ஃபைல் அப்படின்னு இருக்கு. இதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா பேராமீட்டர் ஏற்கனவே செட் பண்ணிட்டதுனால அந்த பேராமீட்டரோட பைப் லைன்ல இந்த பைப் பேர் வந்துருச்சு. இப்போ நான் போய் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, வேற ஒரு ஃபைல் நேம் என்ன ஆகும், பைப் லைன்ல இருந்து வரும். இப்போ இந்த பேராமீட்டர் இன்புட் கேட்கும் என்கிட்ட. நான் இந்த பேரை மாத்தணும்னாலும் மாத்தலாம். ஓகே, இந்த பேரை நான் மாத்தி நான் என்ன பண்ணலாம், ஓகே இன்புட் நேம் அப்படின்னு கூட கொடுக்கலாம். ஓகே, நான் இன்புட் கொடுத்தேன் அப்படின்னு தெரியணும்ல, டிஃபரன்ஸ் அதுக்காக கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் இப்போ போனேன் அப்படின்னா எனக்கு இந்த பைப்லைன் திரும்பவும் ரன் ஆகும், அங்கேருந்து காப்பி ஆகும், காப்பி ஆகி இன்னொரு புது டேபிள் நமக்கு இப்போ ஒன்று கிரியேட் ஆகும். ஏன்னா பேரை மாத்திட்டோம் இல்லையா, அதனால என்ன ஆகும், புது டேபிள் ஒன்று கிரியேட் ஆகும்.
ஸோ இந்த ஹோல் விண்டோலையும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் இப்போ பார்த்துருப்பீங்க. ஓகே, பார்ப்பீங்க இங்கே. ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஜாப் ரன் பண்ணும்போது ஈச் டைம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல இந்த பட்டன் வந்து டிசேபிளாகவே இருந்துச்சு. இப்போ போய் பார்த்தோம்னா இந்த பட்டன் வந்து எனேபிளாக இருக்கும். ஏன் அப்படின்னா இது என்ன பேராமீட்டர் கொடுத்தோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணோம்னா இது பேராமீட்டர்ல இந்த ரன் ஆயிருக்கு. அதனால பேராமீட்டர் என்ன கொடுத்தோங்கிற இன்புட்டு இங்கே நமக்கு இருக்கும். அதே மாதிரி அவுட்புட்ல போனோம்னாலும் அந்த அவுட்புட்ல என்னென்ன நடந்துச்சு, என்ன பேராமீட்டர் இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் வரும். அப்புறம் இன்புட்க்கு வந்தோம் அப்படின்னா இந்த இன்புட்லயே நமக்கு என்ன இருக்கும், அந்த பேராமீட்டர் எங்கேருந்து எடுத்துச்சு அப்படிங்கிற டீட்டெயிலும் நமக்கு இங்க இருக்கும். ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம பேராமீட்டர் என்ன கொடுத்தோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ போயிட்டு திரும்பவும் நம்ம ரீஃப்ரெஷ் கொடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு என்ன இருக்கணும், இங்க டேபிள் ஒன்று இருக்கணும். ஓகே, ஸோ பேராமீட்டர் இன்புட் அப்படின்னு சொல்லி நேம் அப்படிங்கிற இந்த டேபிள் நமக்கு இங்க இருக்கு. ஓகேயா? ஸோ இதுதான் இப்போதைக்கு சிம்பிள். ஸோ இது இப்படியே இருக்கட்டும். ஓகே, ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த டேட்டாவை வந்து நான் வேற என்ன மாதிரி பண்ண முடியும், வேற என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த டேட்டாவை வந்து நான் இந்த டேட்டா எனக்கு தேவையில்லை, டெலீட் பண்ணிடுறேன். இப்போ பண்ணியாச்சு. இப்போ இதை நான் டேட்டா உள்ள எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த டேட்டாக்கு எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். பண்ணிட்டு ஸ்டூடெண்ட்டு சப்ஜெக்ட் ஒவ்வொரு சப்ஜெக்டையும் வேலிடேட் பண்ணி இப்போ ஸ்டூடெண்ட் வந்து 35 மார்க்குக்கு மேலே எடுத்திருக்கான் அப்படின்னா அவனை பாஸ், சப்ஜெக்ட் பாஸ் 1, சப்ஜெக்ட் பாஸ் 2, சப்ஜெக்ட் பாஸ் 3, பாஸ் ஆர் ஃபெயில் அப்படின்னு இந்த டேட்டாவை பார்த்து எனக்கு புதுசாக ஒரு காலம் கிரியேட் பண்ணி அந்த காலம்ல எனக்கு என்ன பண்ணணும்னா பாஸ் ஆர் ஃபெயில், பாஸ் ஆர் ஃபெயில், பாஸ் ஆர் ஃபெயில் போடணும். இதை போட முடியுமா? எப்படி போடலாம் அப்படின்னா இதுக்கு 2 வழி இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு மெத்தட், இப்போ நம்ம வந்து பைப்லைன் பார்க்கறதுனால பைப்லைன்ல இப்போ பைப்லைனோட சேர்த்து நோட் புக்கை எப்படி நாம லிங்க் பண்றது அப்படின்னு பார்த்துருவோம். ஓகே, இப்போ இங்க போயிட்டு நாம ஓகே இந்த இடத்துல காப்பி டேட்டா ஆக்டிவிட்டிஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்க வந்தோம்னா நோட் புக்னு இருக்கு பாருங்க. நோட் புக்கை கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஒரு நோட் புக் ஒன்று வந்துடும். இப்போ இந்த நோட் புக்ல நாம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா நம்ம நோட் புக் இருக்கு. இந்த நோட் புக்ல போயிட்டு எந்த நோட் புக்கை யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லணும். அப்போ நம்ம இங்க என்ன பண்றோம், நியூவா ஒரு நோட் புக் ஒன்று கிரியேட் பண்ணிக்குவோம். ஓகே, நியூவா ஒரு நோட் புக் கிரியேட் பண்ணிட்டு இந்த நோட் புக்கை நம்ம லோட் பண்ணிக்குவோம். நோட் புக்கை லோட் பண்ணிட்டு நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த நோட் புக்ல நம்ம ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபைல் உள்ள வரணும். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த நோட் புக்கு சோர்ஸ் வந்து நம்ம லேக் ஹவுஸ் சோர்ஸை, எக்ஸிஸ்டிங் சோர்ஸை லிங்க் பண்ணிக்குவோம். ஓகே, டேட்டா லேக் ஹவுஸ் இதுதான் நமக்கு தேவை, அதனால இதை லிங்க் பண்ணிக்குவோம். ஓகே, இந்த லேக் ஹவுஸ் எதோட இதுன்னு சொல்லியாச்சு. இப்போ நாம என்ன பண்ணணும்னா இந்த ஃபைலை நாம லோட் பண்ணணும். ஓகே, ஸோ லோட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஃபைல் நமக்கு தேவை. ஓகே, அதனால நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைல் நேம் அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுட்டு இந்த ஃபைல் நேமுக்கு நம்ம இங்க இருக்கக்கூடிய நம்ம ஃபைலை நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஃபைல் நேமை நாம இங்க கொண்டு வருவோம். ஓகே, இதான் நம்ம கிட்ட இருக்கிற டெம்பரவரி வேரியபிள். இந்த வேரியபிள்ல நம்ம ஃபைல் நேமை கொண்டு வந்தாச்சு. ஓகே, நம்ம ஃபைல் நேமை ஆர்குமெண்டா கொண்டு வந்துடும். ரெண்டாவது நாம இந்த ஃபைலை நாம என்ன பண்ணலாம்னா ஒரு பேராமீட்டர் பேஸ் இன்புட் மாதிரி வச்சுக்குவோம் இந்த ஃபைல் நேமை. இந்த ஃபைல் நேம் வந்து எப்படின்னா நம்ம பைப்லைன்லேருந்து இந்த ஃபைல் நேம் வரும். அந்த ஃபைல் நேம் நமக்கு ஃபைல் நேம்ங்கிற வேரியபிளுக்கு வரும். அதை நம்ம இங்கே லோட் பண்றோம். ஏன் இப்போ நான் இங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னா நான் சிமுலேட் பண்ணி நான் பண்ற ரிசல்ட் சரியான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இங்கே டெம்பரவரியா கொடுத்துருக்கேன். பைப்லைன் ரன் பண்ணும்போது இதை கமெண்ட் பண்ணிடுவேன். ஓகே, இப்போதைக்கு நான் டெம்பரவரியா கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இதை நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டேட்டா ஃப்ரேம்ல லோட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணுவோம், ஷோ பண்ணுவோம். இவ்வளவுதான் பண்றோம். இந்த 4 விஷயத்தை இங்க முடிச்சுக்குவோம். இப்போ நமக்கு ஒரு ஸ்பார்க் இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகுது, பின்னாடி ரன் ஆயிட்டு இந்த ஸ்பார்க் இன்ஸ்டன்ஸ்ல இருந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த டேட்டா வந்து இப்போ மசாஜ் நடந்து நமக்கு உள்ள வரப்போ. ஓகே, ஏன் வரல அப்படின்னா பார்த்து தப்பு இங்க, சரியா, அதனால வரல, வேற ஒண்ணும். டேட்டா இப்போ வந்துருச்சு.
நமக்கு தேவையான டேட்டா இப்போ வந்துருச்சு. இப்போ நாம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் நாம ஒரு கண்டிஷன் எழுதணும். என்ன, நம்ம ஏற்கனவே பார்த்தது தானே, நம்ம ஒரு டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றோம். நமக்கு டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும்போது நமக்கு ஒரு கண்டிஷன் வேணும். ஸோ அந்த கண்டிஷனுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, இம்போர்ட் பண்ணிட்டோம், லைப்ரரி இம்போர்ட் பண்ணிட்டு டேட்டா டிரான்ஸ்ஃபார்ம் பண்றோம். வித் காலம் யூஸ் பண்ணி சப்ஜெக்டோட ஸ்டேட்டஸ்ல சப்ஜெக்ட் 1 வந்து கிரேட்டர் தென் 35 இருந்தா பாஸ்ன்னு போடு, இல்லாட்டி என்ன பண்ணு, ஃபெயில்னு போடு. இந்த காலத்தை கிரியேட் பண்ணிக்கோ, ஒரு காலத்தையும் எடுத்துக்கோ, பார்த்துட்டு பாஸ் ஆர் ஃபெயில் மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு சொல்றோம். இப்போ இதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றோமா, பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி நமக்கு எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு யார் யார் பாஸ் யார் யார் ஃபெயிலு அப்படின்னு வந்துடும். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எது பாஸ் எது ஃபெயில் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஏன் தப்பா வருது இங்க, ஏன்னா இங்க 2 இருக்கு, அதனால தப்பா இருக்கு. ஓகேயா, ஸோ இப்போ கரெக்டா வந்துருச்சா, ஃபெயில் பாஸ். ஓகே, ஸோ கரெக்டா 50 மார்க்கு பாஸ், பாக்கி எல்லாமே ஃபெயில் பாஸ் வந்துருச்சு. ஸோ இவ்வளவுதான். ஸோ இந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷனை நம்ம இங்கே வச்சிருக்கோம். இப்போ இது என்ன பண்ணலாம்னா, நம்ம சேவ் பண்ணியாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. இந்த பேராமீட்டரை இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். பண்ணிட்டு நேராக இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாம டேட்டா பைப்லைனுக்கு வந்துடுவோம். பைப்லைனுக்கு வந்துட்டு திரும்பவும் நம்ம டேட்டா பைப்லைன் ஹப்புக்கு போவோம். போயிட்டு இங்கே போய் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கணும், அந்த நோட் புக் 1 வந்து இங்க இருக்கணும். நோட் புக் 1 இங்க வந்தாச்சு. இப்போ நாம இந்த ஃபைல் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இங்க வருது, இங்க முடிஞ்சதோட இதை லிங்க் பண்ணியாச்சு. இதை லிங்க் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஜாப் என்னவோ அது ரன் ஆக போகுது. இப்போ பிரச்சனை என்னன்னா, இங்கேருந்து இருக்கு, இங்க இருக்கு, ஆனா அந்த பேராமீட்டரை இதுக்கு பாஸ் பண்ணணும். எப்படி பேராமீட்டரை பாஸ் பண்றது, புரியுதா? இந்த ஃபைல் நேம், நம்ம என்ன ஃபைல் நேம் வச்சிருக்கோமோ இங்க வருது. ஓகே, இந்த ஃபைல் நேம் இங்க இருக்கு, இது ஹார்ட் கோடட் வேல்யூவா இருக்கு. இந்த ஹார்ட் கோடட் வேல்யூ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ஒரு புது வேல்யூவா மாத்திடுவோம். ஓகேயா, இதையும் நம்ம பேராமீட்டராவே மாத்திடுவோம். இப்போ இந்த பேராமீட்டரை மாத்துறதுக்கு என்ன பண்ணுவோம்னா, இந்த ஃபைல் நேம்னு வச்சுக்குவோம். ஓகேயா, இந்த ஃபைல் நேம் வச்சுட்டு இதை நம்ம மாத்திடுவோம். இப்போ இதுக்கும் நம்ம அதை ஃபர்ஸ்ட் மாத்திக்குவோம், ஏன்னா நமக்கு ஒரே மாதிரியே இருக்கணுங்கிறதுனால நம்ம இதை ஃபைல் நேமை மாத்திக்குவோம். சிஸ்டம் வேரியபிள் பேராமீட்டர் ஃபைல் நேம். ஸோ உள்ள வரும்போது என்ன ஃபைல் நேம் வருதோ அதே ஃபைல் நேம் இங்க இருக்கு. இப்போ இதுக்கு போட்டாச்சு. இப்போ இதுக்கு ஃபைல் நேம் எப்படி கொடுக்கறது, இங்கேருந்து இதை முடிச்சதுக்கு அப்புறம் இங்க பாஸ் பண்ணணும் இல்லையா, அப்ப இது எப்படி பண்றது அப்படின்னா, இப்போ இங்க போயிட்டு நம்ம இங்க பார்த்தோம்னா பேஸ் பேராமீட்டர்னு ஒன்று இருக்கு பாருங்க. இங்க போயிட்டு இதே இடத்துல போய் ஃபைல் அண்டர்ஸ்கோர் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு டைப்பு ஸ்ட்ரிங் வேல்யூ. ஓகே, இங்கே நம்ம என்ன பண்ணலாம், அந்த பேராமீட்டரோட வேல்யூவை ஃபைல் நேம் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம என்ன அங்க கொடுக்குறோமோ இந்த இடத்துல, ஓகே, இந்த பேராமீட்டர்ல கொடுத்துருக்கோமோ அதே வேல்யூவை நம்ம இங்க கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும், இப்போ நம்ம இன்புட் வேல்யூ அதே வேல்யூவாகவே இருக்கும். இப்போ அதை எடுத்துக்கிட்டு அது ஈஸியா ரன் பண்ணோம். ஓகே, இப்போ இந்த ஹோல் ப்ராசஸ் இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கப்புறம் இதுல ஒன்னே ஒன்று இருக்கு. இதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் நோட் புக்கு போயிட்டு இந்த நோட் புக்ல ஒரு ஸ்டெப் மறந்துட்டேன். ஸோ அதனால அதையும் போய் ஆட் பண்ணிட்டு வந்துடுவோம். நோட் புக் எங்க இருக்கு, இங்கே வந்துடுறேன். நோட் புக் ஓகே, ஸோ நோட் புக் இருக்கு. இந்த நோட் புக்ல நான் என்ன எல்லாம் பண்ணேன், இந்த டேட்டா ஃப்ரேமை சேவ் பண்ண மறந்துட்டேன். ஸோ சேவ் பண்றதுக்கு கோடு வேணும் இல்லையா, ஸோ அதனால டேட்டா ஃப்ரேமை நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டூடெண்ட் டேட்டா அப்படின்னு சொல்லி நம்ம சேவ் பண்ணணும். சேவ் பண்றதுக்காக இதையும் நம்ம இங்க வச்சுட்டு இதை சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ணி முடிச்சதோட பைப்லைனுக்கு வந்துடுவோம். பைப்லைன்ல இப்போ இந்த டேட்டா எல்லாமே இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, பேசிக்கா இந்த பேராமீட்டர்ல இருந்து இந்த வேல்யூவை எடுத்துட்டு, பேராமீட்டர் என்னன்னு கேட்குறது இன்புட் வேல்யூ, நான் எந்த பேருமே மாத்தல, அப்படியே வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ புதுசா டேட்டா நமக்கு காப்பி ஆயிடும். ஓகே, இப்போ இந்த டேட்டா இங்கிருந்து காப்பி ஆகுது. காப்பி ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு பைப் நோட் புக்ல இப்ப ரன் ஆகும்.
இப்போ நோட் புக்ல ரன் ஆகி நோட் புக்ல என்ன நடக்கும் அப்படின்னா பேசிக்கா இந்த நோட் புக்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம என்னெல்லாம் டேட்டா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணமோ அது எல்லாமே நடந்து நமக்கு டேபிளுக்கு போகணும். அதுதான் இப்போ நம்ம எண்ட் டு எண்ட் நம்ம ட்ரை பண்றது. இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஃப்ரம் சோர்ஸ்ல இருந்து இங்கே நமக்கு ஃபைல் காப்பி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம போய் நம்மளுடைய டேபிளை போய் பார்த்தோம் அப்படின்னா இங்க லேக் ஹவுஸ்ல போயிட்டு நம்ம டேபிள்ல போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும், 2 ஃபைலு இருக்கணும். இப்போ இங்க ஓகே, பாராமீட்டர் நேம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் வந்துருச்சு நமக்கு இங்க வந்துருச்சு. இது இன் ப்ராக்ரஸ்ல இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் போயிட்டே இருக்கு. ஓகே, ஸோ இந்த இதுவும் நமக்கு இப்போ சக்சீட் ஆயிடுச்சு. இப்போ இங்க போய் பார்த்தோம் அப்படின்னா என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா அவுட்புட்லயும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ என்ன சக்சீட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு நேரா இப்போ போயிட்டு இங்க போய் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட் டேட்டா அப்படின்னு ஒரு டேபிள் வந்துருக்கணும். ஸ்டூடெண்ட் டேட்டாங்கிற டேபிள் மட்டும் வந்தது இல்லாம நாம என்ன டேட்டா பண்ண சொன்னோமோ பாஸ் ஆர் ஃபெயில் சொன்னோம் இல்லையா, அந்த காலமே ஆட் ஆகியிருக்கணும். ஆயிருக்கா, பாஸ் ஆர் ஃபெயில் அப்படின்னும் அந்த காலம் எல்லாமே இப்போ நமக்கு டேட்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நமக்கு இப்போ இங்கே வந்துருச்சு. ஸோ இதுதான் நாம டேட்டா பைப்லைன் வழியா ஒரு டேட்டாவை எப்படி காப்பி பண்றது, காப்பி பண்ணதுக்கு அப்புறம் அந்த டேட்டாவை எப்படி டேபிளா கன்வெர்ட் பண்றது, அல்லது அந்த டேட்டாவை நாம எப்படிலாம் மசாஜ் பண்ணிட்டு இல்ல அது வேலிடேஷன் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி காலம் ஆட் பண்ணி அதை எப்படி டேபிளா கன்வெர்ட் பண்றது நோட் புக் வழியா அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்த்தது. ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பேசிக்கா இந்த எக்ஸசைஸ் வழியா நீங்க எக்ஸசைஸும் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸசைஸ்க்கு போனீங்க அப்படின்னா இந்த எக்ஸசைஸ்க்கு வந்தீங்கன்னா அப்படின்னா இந்த எக்ஸசைஸ்ல நீங்க இப்ப நான் சொன்னது எல்லாமே பண்ணி பார்க்கலாம். ஆனா அவங்க வேற செட் ஆஃப் டேட்டா செட் யூஸ் பண்ணிருப்பாங்க, நான் வேற டேட்டா செட் யூஸ் பண்ணிருக்கேன். சிம்பிளா புரியணுங்கிறதுக்காக நான் வேற டேட்டா செட் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ போனீங்கன்னா HTTP இருக்கும், இங்க சேல்ஸ் டேட்டா அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. சேல்ஸ் டேட்டா யூஸ் பண்ணிட்டு நான் சொன்ன எல்லா மெத்தோடையுமே பண்ணிட்டீங்கன்னா இவங்க காப்பி டேட்டா பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மாடிஃபை பைப்லைன் வழியா அந்த ஃபைலை எப்படி டெலீட் பண்றது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறாங்க. டெலீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கையில இங்க காப்பி பண்ணதுக்கு அப்புறம் நோட் புக் வழியா எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது அப்படிங்கிறத காமிச்சிட்டு நோட் புக்ல இருந்து நீங்க எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கிறதோட முடிக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ I pause here before we go on to next subject. Any question? ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் டெமோ பண்ணும்போது எக்ஸ்ட்ரா நம்ம ரா டேட்டாவை எடுத்து லேக் ஹவுஸ் ஃபைல் டேட்டால லோட் பண்ணோம். ஸோ லோட் பண்ணும்போது அங்கே ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, அப்பன் பண்ணவா ஓவர் ரைட் பண்ணவான்னு. அது கண்டென்ட்டுக்கு அப்ளிகபிளா டேபிளுக்கு அப்ளிகபிளா? பிகாஸ் நான் ஃபைல் ஃபர்ஸ்ட் லோட் பண்ணி டேட்டால ஃபைல் லேக் ஹவுஸ்ல இருக்க ஃபைல் டேட்டால லோட் பண்ணிடுறேன். தென் செகண்ட் ஸ்டெப் டேபிளை கிரியேட் பண்ணது, அதுக்கப்புறம் தான் கண்டென்ட் அப்பன் பண்ணது. ஸோ கிரியேட் டேபிள் ஓவர் ரைட்டா அந்த ஆப்ஷன் நீங்க கேட்கறது புரியுது. இது சோர்ஸ்ல இருந்து டெஸ்டினேஷனுக்கு ஃபைலா வந்துருச்சு. ஃபைலா வரும்போது பாத்தீங்கன்னா ஃபைல்ல உங்களுக்கு அப் அண்ட் ஆப்ஷனே இருக்காது, ஓவர் ரைட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா பை டிஃபால்ட் என்ன ஆகும், ஃபைல் ரீப்ளேஸ் ஆயிடும். ஓகே மேம். ஓகே, இதே நான் டேபிள் நீங்க செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா அப் அண்டா ஓவர் ரைட்டான் இருக்கும். ஓகே, டேபிளோட கண்டென்ட் அப் அண்ட் ஓவர் ரைட். டேபிள்ல போயிட்டு இங்க நம்ம போயிட்டு இந்த இடத்துல லேக் ஹவுஸ் அப்படின்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம இதை ஓவர் ரைட் அப்படின்னு கொடுத்துருந்தோம்னா இந்த இடத்துல என்ன ஆகும்னா 2 தடவை பண்ணும்போது இன்னொரு 5 ரெக்கார்டு, இதே 5 ரெக்கார்டு அப் அண்ட் ஆகி இங்க இருக்கும். ஓகே சார், இப்போ நான் திருப்பி அதை ரன் பண்ணனா அந்த ரா டேட்டாவை ஃபெச் பண்ணிட்டு டேபிள் ரீக்ரியேட் ஆகுமா ஓவர் ரைட் ஆகுமா? ஓவர் ரைட் ஆகும். ஓவர் ரைட் ஆகும். ஸோ அது பை டிஃபால்ட் டேபிள் என்ன அதுக்கப்புறம் ஏன்னா நம்ம ஓவர் ரைட் தானே கொடுத்துருக்கோம். ஓவர் ரைட்னா திரும்பவும் அதே டேபிள் அதே நேம்ல இருந்துச்சுன்னா அப்படியே என்ன ஆகும்னா புது டேபிள் கிரியேட் ஆகாது. நம்ம பேர் மாத்தி கொடுத்ததுனால புது டேபிள் கிரியேட் ஆயிருக்கு.
Okay, it's already existing, then it will override. It will override the table. If you selected this override, okay? Okay. If you நீங்க வந்து அந்த இடத்துல அப்பண்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணிருந்தீங்கன்னா டேபிள் அப்படியே தான் இருக்கும். அந்த ரெக்கார்டு மட்டும் அப்பண்ட் ஆகும். கண்டென்ட் மட்டும் அப்பண்ட் ஆகிட்டே வரும். அது எதுக்கு அப்படின்னா நாம சேல்ஸ் டேட்டா டெய்லி வருது இல்ல. இப்ப இதே சினாரியோ எடுத்துக்கிட்டோம்னா எங்கிட்ட ஸ்டூடெண்ட் இருக்காங்க, 10 ஸ்கூல்ல இருந்து ஸ்டூடெண்ட் டேட்டா வரப்போகுது, 10 ஃபைலா வரப்போகுது. ஓகே, இப்போ நான் மாஸ்டரா ஒன்னு கிரியேட் பண்ண போறேன். அப்போ எனக்கு 10 ஸ்கூல்ல இருந்து வரும்போது நான் 10 டேபிள் வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. 10 நான் என்ன பண்ணலாம், ஒரே டேபிளே அப்பண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இன்புட் 10 ஃபைலா இருக்கலாம் எனக்கு மேபி இல்லையா. இப்போ நான் இப்போ இன்புட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, எனக்கு சோர்ஸ்ல இருந்து நான் எப்படி புல் பண்ணணும், ஃபோல்டர் புல் பண்ணணுமா என்ன பண்ணுங்க நான் முடிவு பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ணலாம், இங்க இது பண்ணலாம். ரைட், அந்த மாதிரி சினாரியா போதும். எனி அதர் கொஸ்டின்? பவர் ஆப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சொல்யூஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். நம்ம ஒரு ப்ராஜெக்டா கிரியேட் பண்ணிக்கலாம், அதுல இருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்க அது மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்னப்பா புரியல, பவர் பிஐல தானப்பா கேக்குற? இல்ல, பவர் ஆப்ஸ்ல நான் பண்ணும்போது சொல்யூஷன் சொல்லிட்டு வச்சுட்டு அதுல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ளோ, அதுக்கப்புறம் டேட்டா வந்து பவர் பிஐ எல்லாமே கிரியேட் பண்ணிக்குவோம். அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டா இங்க கிரியேட் பண்ணிக்க முடியுமா? தெரியலையப்பா, பார்க்கணும். பவர் ஆப்ஸ் என்டர்லி டிஃப்ரெண்ட். ஸோ அங்கே நீங்க ஆப்ஸ், ஃப்ளோஸ், உங்களோட கண்டென்ட் எல்லாத்தையும் பேக்கேஜ் பண்ணி சொல்யூஷன்ஸ் பண்ணலாம். பட் இது வந்து நம்ம ஹேண்ட்லிங் ஒன்லி தி டேட்டா. இப்போதைக்கு டேட்டாவில் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் போகும்போது தான் நம்ம பார்க்கணும் என்ன இருக்கு, ஆப்ஷன் இருக்கணும். ஓகே, இப்போ இது வந்து ஒரு ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க் தானே பை, இதை நம்ம ஷெட்யூலும் பண்ணிக்கலாம்ல? அதுதான் பண்ணணும், ஷெட்யூல் பண்ணிக்கலாம். நீங்க ஷெட்யூலிங் ஆப்ஷன் இருக்கு, எல்லாமே இருக்குன்னு தான் சொன்னேன். நீங்க ஷெட்யூலிங் ஆப்ஷனும் இருக்கு, இதுல இருக்கு ஷெட்யூல். ஷெட்யூலிங் ஆப்ஷன் இருக்கு. இஃப் கண்டிஷன் பேஸ் பண்ணிக்கலாம், வெயிட் பண்ணி பண்ணலாம். அது எல்லாமே தான் காமிச்சேன் இல்லையா. இப்போ இங்க போயிட்டு இங்க இதுல போயிட்டு நம்ம ஒன்னா வரும்போது டேட்டாவை ஆட் பண்ணும்போது இந்த இடத்துல நமக்கு என்னென்னலாம் ஆக்டிவிட்டிஸ் வருமோ அந்த ஆக்டிவிட்டிஸ்க்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத ஃபுல் டீட்டெயிலுமே இருக்கு. ஓகே, இஃப் கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகே, டேபிள்ல டேட்டா அப்பன் பண்றோம்ல பை, சொல்லுங்க. அப்பன் பண்ற டேட்டா இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 10,000 ரெக்கார்ட்ஸ் இருக்கு, திருப்பி வர்றது வந்து ஒரு அதே ரிப்பீட்டேட்டிவ் ரெக்கார்ட்ஸ், அதெல்லாம் வந்து நம்ம வந்து நோட் புக்லயே ஹேண்டில் பண்ணிக்கணும்ல பை. இந்த டூப்ளிகேட்ஸ்லாம் ரிமூவ் பண்றது எல்லாமே நோட் புக்ல ஹேண்டில் பண்ணிக்கணும். ஆமா, நோட் புக்லயே நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, சோ அப்பன் பண்ணும்போது டூப்ளிகேட் இல்லாம பண்றது எப்படிங்கறீங்க நீங்க கேக்குறீங்க, அவ்வளவுதானே கேக்குறீங்க? ஆமா, சேம் செட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வருதுன்னா நம்ம அதோட மெசேஜிங்லாம் நோட் புக்ல ஆட் பண்ணி நோட் புக்லயும் பண்ணலாம், ஃப்ளோல இஃப் கண்டிஷன் எழுதியும் பண்ணலாம். இதுக்கப்புறம் ரைட், இப்போ நோட்புக்ல கோட் பேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கோட் பேஸ் பண்ணலாம், இல்ல வந்து யூஸ் காப்பி அசிஸ்டன்ஸ்க்குள்ள வரும்போது இங்கே வரும்போது நம்ம சாரி அந்த இதுல ஸ்கிரீன்ஷாட்ல காமிக்கிறேன்னு. ஸோ இதுக்கு வருவோம். ஓகே, இப்போ இங்க வந்தீங்கன்னா இஃப் கண்டிஷன்லாம் இருக்கு இல்லையா. இந்த மாதிரி நம்ம எழுதும்போது இதுல நம்ம பண்ணிக்கலாம் அதெல்லாமே. ஓகேயா? ஓகே ஓகே சரி. ஃபைனல் क्वेश्चन. ஆக்சுவலா நம்ம இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது டேட்டா வேர் ஹவுஸ்ல போயிட்டு நம்ம பைப்லைன் கிரியேட் பண்ணோம். டேட்டா வேர் ஆல்சோ பார்ட் ஆஃப் த டேட்டா இன்ஜினியரிங். டேட்டா இன்ஜினியரிங்லயும் வந்து அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. போத் ஆர் சிமிலர். ஆமா ஆமா, இந்த டேட்டா பைப்லைன் என்னன்னு கேக்குறீங்க? ஆமா, டேட்டா பைப்லைன். ஆமா, டேட்டா பைப்லைன் டேட்டா இன்ஜினியரிங்லயும் இருக்கு, டேட்டா வேர் ஹவுஸ்லயும் இருக்கு, என்ன டேட்டா ஃப்ளோலயும் இருக்கு. இப்போ இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லயும் மாறி மாறி வரும். இங்கே ஒரு டேட்டா ஃபேக்டரிலயும் இருக்கு. It's just a component, right? Just a different experience. Okay, so